வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாமோதர மாதத்துடைய பலன்கள். தாமோதர மாதத்தில் நம்ம தீபதானம் கொடுக்கறது மூலயமா என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, பல தலைமுறை பாவங்கள் எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பித்ருக்களுடைய தோஷம்லாம் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதத்தில் எவன் கிருஷ்ணருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறானோ அவனுக்கு கிருஷ்ணனையே அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பத்ம புராணத்தில் சொல்லியிருக்கார் கிருஷ்ண பகவான், எனக்கு பிடித்த இலை துளசி, பிடித்த மாதம் கார்த்திகை, பிடித்த இடம் துவாரகா, விரதங்களில் நான் ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான இன்னும் பல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, துளசிக்கு நமஸ்காரம் பண்ணுறதும் பசுக்களுக்கு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய சிறிய பக்தியாக இருந்தாலும் அது பெரிய அளவில் நமக்கு பலனை கொடுக்கும். அது மாதிரி நெய் தீபம் எப்படி காமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையிலையும் மாலையிலையும் காட்டுறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க சாயந்தரம் கூட நீங்கள் ஒரு வேளை கூட காமிச்சிக்கலாம். பாதத்துலேருந்து ஆரம்பித்து முழு திருமேனிக்கும் சேர்த்து ஆரத்தி காமிக்கணும். பாதத்தில் 4 முறையும், தொப்புளில் 2 முறையும், முகத்திற்கு 3 முறையும், முழு திருமேனிக்கும் சேர்த்து 7 முறையும் அப்படி ஆரத்தி காமிக்கணும். பிறகு நீங்கள் புஷ்பம் சாத்தி நைவேத்தியம் படைக்கலாம். தினமும் பார்த்திங்கன்னா ஒரு முறையாவது தாமோதராஷ்டகம், கோவிந்தாஷ்டகம், அப்படி இல்லைனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பு. நீங்களும் கிருஷ்ணருடைய தீபதானம்லாம் கொடுத்து கிருஷ்ணருடைய அருளை பெறணும். நன்றி, வணக்கம்.